அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். மக்களுக்கு தொழுகை நடத்த ஒரு மனிதரை ஏற்பாடு செய்துவிட்டு பின்னர் ஜும்ஆ தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீட்டிலேயே இருப்பவர்களை நோக்கிச் சென்று அவர்களை வீட்டோடு சேர்த்து எரித்துவிட வேண்டும் என எண்ணியதுண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 1156. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜும்ஆ தொழுகையில் கலந்து கொள்வதன் அவசியத்தை விளக்கும் விதமாக இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது. தகுந்த காரணத்தோடு ஒருவர் ஜும்ஆ தொழுகைக்கு வர இயலாத சூழல் ஏற்பட்டால் அது மார்க்க ரீதியாக குற்றமாகாது. ஏனென்றால் எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். அவ்வாறில்லாமல் எந்த காரணமும் இன்றி ஜும்ஆ தொழுகைக்கு வராமல் வீட்டிலேயே இருப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அளவிற்கு கோபமூட்டக்கூடிய செயல். எந்த அளவிற்கென்றால் ஜும்ஆவிற்கு வராமல் தங்கள் வீடுகளிலேயே இருப்பவர்களை வீட்டோடு சேர்த்து எரித்துவிட எண்ணியதுண்டு என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே தகுந்த காரணம் இல்லாமல் ஜும்ஆ தொழுகையை விடுவதை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும். ஜும்ஆவை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். அதற்கான கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க வேண்டும். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.